இதை இதை கொடுத்து இந்த பார்த்துங்க செடி நல்லா இருக்குது, நல்லாவும் இருக்குது. இதை கொடுத்துட்டு அடுத்த ரைனு இதை விட போகிறேன். அடுத்து ஆர்டர் பண்ணியாச்சு. நான் வந்துடுறேன். வந்தோடனே அடுத்த தண்ணிக்கு இதை விட போகிறேன். நல்லா தெளிவாக இருக்குது. நான் இந்த 2 வருஷம் இதைத்தான் யூஸ் படுத்துகிறேன். டன்னேஜ் வந்து நம்மளுக்கு மூட்டைக்கு 10% 12 கிடைக்கிது. ஒரு சிப்பா 50 கிலோவுக்கு மூவ் பண்ணால் 60-70 தரத்துக்கு 10 மூடை கெப்பாசிட்டியாக நம்ம இன்னும் வளர்ப்பை பொறுத்து திறமையை பொறுத்து 12 கிடைக்கிது. அதுக்கு வந்து வெங்காயம் வைக்கிறதே ஈத்தையாக இருக்கும். இந்த மருந்து யூஸ் படுத்தினாப்புல வந்து தாள் வந்து தன்னை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து வரும், கரப்பு கடிச்சு வரும், காய் பெருவட்டாகவும் கலராகவும் நல்லா இருக்குது. மவுசு நல்லா கிடைக்கிது, செலவு ஐட்டம் குறைவாக தெரியுது. அந்த மருந்துக்கு இதை யூஸ் படுத்தலாம், நம்பிக்கையோடு யூஸ் படுத்தலாம். 35 நாள் ஆகுது. காய் வருங்க எவ்வளோ கலரு கொண்ட வரைக்கும் வரும். இந்த கொண்ட வரைக்கும் ஷேப் வருவோம். அதேமாரி காயை பார்த்திங்களா, இப்போயே அரைக்காய் ஆகி போச்சு. இதே காய் சில பேர் 70 நாளைக்கு இப்படி தான் காய் காட்டுவாங்க. இது கரெக்டாக எவ்வளோ வச்சுருக்குன்னு மட்டும் பாருங்கள், காய் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஆன்லைனில் இதில் பார்த்தேன், செல்லில் பார்க்கும்போது இந்த மருந்தை அபிமானு விட்டால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதை நம்ம யூஸ் படுத்தினா நல்லாயிருக்கு. இப்போ வெங்காயத்துக்கு அனுப்பியிருக்கேன். போன வருஷம் வெங்காயம் நட்டு வெங்காயத்தை விட்டுருக்கேன், வெண்டிக்கு விட்டுருக்கேன். இப்போ தென்னம்பிள்ளையில் ஊட வச்சுருக்கேன், அதுக்கும் விட்டுட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு. லிஸ்ட்டு கருப்படிக்குது, நல்லா திறமையாக இருக்குது, நல்லாயிருக்கு. இதை நம்பி வாங்கலாம். அதேமாதிரி விலைவாசியும் கம்மி தானே, 500 ரூபா தானே லிட்ரு மற்ற மரத்துக்கு. நல்லா இருக்குது, இதை நம்பி யூஸ் படுத்தலாம். அடுத்து வந்து 2வது 40 நாள் கழிச்சு இந்த மருந்தை யூஸ் படுத்தினேன், ஆபிரிசு. இது ஆரம்பித்த பிறகு 2வது வந்து கலர் கிடைக்கிது. 2வதுக்கு கலர் வந்து நல்லா மேலே தண்டு வரைக்கும் ஏறி சிவின்னு நல்லா கிடைக்கிது. காயும் பெருக்குது, ஊற அடித்து நல்லா பெருக்குது, அழுக்கள் கிடையாது, நல்லா தெளிவாக இருக்குது. இந்த மருந்து நம்பிக்கையோடு அனுப்பலாம், நல்லா தெளிவாக இருக்குது. நான் இந்த 2 வருஷம் இதைத்தான் யூஸ் படுத்துகிறேன். டன்னேஜ் வந்து நம்மளுக்கு மூட்டைக்கு 10% 12 கிடைக்கிது. ஒரு சிப்பா 50 கிலோவுக்கு மூவ் பண்ணால் 60-70 தரத்துக்கு 10 மூடை கெப்பாசிட்டியாக நம்ம இன்னும் வளர்ப்பை பொறுத்து திறமையை பொறுத்து 12 கிடைக்கிது. நல்லா கிடைக்கிது, நல்லா கலரும் கிடைக்கிது. காய் வந்து நம்ம கொண்டு போய் மார்க்கெட்டில் வந்து இதுதான் காய் எடுத்து பார்த்தோன்னே, கலருக்கு எடுத்தோடனே காய் நல்லா தெளிவாக எடுத்துக்கிறாங்க. வியாபாரியும் விரும்பி எடுக்கிறாங்க இந்த காயை வந்து. மற்ற மருந்துக்கு அந்த நல்ல மன திருப்தியாக இருக்குது. இந்த மருந்தை வந்து யூஸ் படுத்துறதுக்கு மன திருப்தியாக இருக்குது. இது வந்து 120 சென்ட், ஒரு ஏக்கருக்கு வந்து 8 பாட்டில் விட்டுருக்கேன் நான். திறமையாக 8 பாட்டில் 8 லிட்ரு திறமையாக தான் விடுறேன். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து மவுசுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக போன வருஷம் விட்டதை பார்த்து நான் சேர்த்து விடுறேன். நல்லா ஈடு விடுச்சு, அதனால் அந்த வருஷம் நான் நம்பிக்கையோடு விடுறேன். என்ன 4000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயமில்ல. ஒரு மூடை எடுத்தால் சரியாக போச்சு வச்சா. அதுக்கு வந்து வெங்காயம் வைக்கிறதே ஈத்தையாக இருக்கும். இந்த மருந்து யூஸ் படுத்தினாப்புல வந்து தாள் வந்து தன்னை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து வரும், கரப்பு கடிச்சு வரும், காய் பெருவட்டாகவும் கலராகவும் நல்லா இருக்குது. மவுசு நல்லா கிடைக்கிது, செலவு ஐட்டம் குறைவாக தெரியுது. அந்த மருந்துக்கு இதை யூஸ் படுத்தலாம், நம்பிக்கையோடு யூஸ் படுத்தலாம். 35 நாள் ஆகுது. காய் வருங்க எவ்வளோ கலரு கொண்ட வரைக்கும் வரும். இந்த கொண்ட வரைக்கும் ஷேப் வருவோம். அதேமாரி காயை பார்த்திங்களா, இப்போயே அரைக்காய் ஆகி போச்சு. இதே காய் சில பேர் 70 நாளைக்கு இப்படி தான் காய் காட்டுவாங்க. இது கரெக்டாக எவ்வளோ வச்சுருக்குன்னு மட்டும் பாருங்கள், காய் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு தூரத்தையும் பிடிங்கிருக்கேன். வேறு பார்த்திங்களா, வேறு வளசி நல்லா இருக்கு. ஏதாவது சோடை இல்லை, வேறு நீளம் வரையும் சல்லி அடிக்காமல் நல்லா நீரம் மட்டும் வேர் இருக்குன்னு சொன்னால் ஒரு தூரில் மட்டும் வேர். அப்போ வேர் இருந்தால் தான் அந்த காய் வந்து பெருத்து வரும். இல்லைன்னா காய் வந்து வேர் இல்லைன்னாலே அப்படியே உட்காந்துக்கிறோம், காய் வளர்ச்சி கொடுக்காது. நம்மளுக்கு கால் நல்லா இருந்தால் தான் எங்கே நீ நடந்து போக முடியும். அந்த மாதிரி தான் வேர் தான் மெயின். அதேமாரி வேர் நல்லா இருந்தால் தான் காய் ஊறும். அந்த மாதிரி வேர் வளர்ச்சி இருக்கிறதுனால தான் நல்லா இருக்குது. நம்பிக்கையோடு விடலாம்.